வணக்கம். திடீர்னு பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சியிலலாம் வீட்டு வரியை எல்லாத்தையும் வரி ஏற்றிட்டாங்க. பயங்கரமாக வரி ஏற்றுறது எப்படின்னா 100%, 200%, இல்லை 300% டைரெக்டாக ஏற்றிடுது. விஜயை எடுத்தது எதுக்கு? மாற்றம் கொண்டு வருவார், ஏழை மக்களுக்கு உதவி செய்வார், மக்களுக்கான பிரச்சனைகளுக்கு தலையிடுவார் அப்படின்னு சொல்லி தான் விஜயை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தாங்க. இப்போ அந்த மக்களுக்கெல்லாம் ஆப்படிக்கிற மாதிரி இப்போ சொத்து வரியை ஏற்றி விட்டார். இப்போ இது முதலமைச்சர் கவனத்துக்கு போகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்கிறது தான். நகராட்சி நிர்வாகத்துறை அவர் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அவருக்கு தெரியாமல் இந்த விஷயங்கள் நடக்காது. அதிகாரிகள் இந்த ஸ்டெப்பை எடுக்கிறாங்க அப்படின்னா முதலமைச்சர் நாலேஜுக்கு தெரியாமல் இந்த விஷயம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏற்கனவே கரண்ட் பில்லு கண்ணா பின்னான்னு ஏறி போச்சுன்னு எல்லாருமே போகிறாங்க. 200 300 கட்டினவங்களுக்கு 16,000 25,000 கட்டுங்கன்னு கரண்ட் பில் கொடுத்தாங்க. அதில் ஏதோ குளறுபடி நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பெரிய புகாராக நடந்துச்சு. அதை மின்சாரத்துறை நிர்வாகம் கூட ஒத்துக்கிட்டாங்க. ஆமாங்க, இது மாதிரி ஏதோ தப்பு நடந்திருக்குது, பார்க்குறோம் நாங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி கரண்ட் பில்லாம் கட்டியாச்சு. கட்டலைன்னா பீஸை பிடிக்கிறோன்னு சொல்லிட்டு நிற்கிறாங்கல்ல, அது மாதிரி தான் இப்போ சொத்து வரியும் ஏற்றி விட்டாங்க. இப்போ ஒரு விஷயம் என்னென்னா, மக்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு விஜய் அரசு என்ன பண்ணுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ வந்துருச்சு. கரண்ட் பில்லும் ஏற்றியாச்சு, கரண்ட்டு கட்டுப்பாடு நிறையா இருக்குது, தட்டுப்பாடு நிறையா இருக்குது, மின்சாரம் சரியாக வழங்கப்படலை, மின்சார கட்டணத்தையும் உயர்த்திட்டீங்க. இப்போ சொத்து வரியை மக்களுக்கு அனௌன்ஸே பண்ணாமல் அறிவிக்காமல் சொத்து வரியும் ஏற்றி விட்டீங்க. இப்போ 300% சொத்து வரி ஏறிச்சுன்னா எப்படி ஒரு ஏழை மக்கள்னால கட்ட முடியும்? உங்களை எதுக்காக கொண்டாந்தாங்க? மாற்றம் வேணும், நல்லது பண்ணுவார், சினிமாவில் பண்ணுற மாதிரி ஒரு நல்லது பண்ணுவார் அப்படின்னு சொல்லி தான் கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த மாதிரி நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்படி கொடுத்துருக்கீங்களே. இப்போ அவங்களுக்கு ஆதரவாக, தாவேகாவுக்கு ஆதரவாக ரீல்ஸ் போட்டாங்கள்ல ஏகப்பட்ட பேர், அவங்க எல்லாருமே இப்படி ஒரு மாற்றத்தை கொடுப்பாருன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஏதோ சினிமாவில் செய்கிறாரு, நல்லது பண்ணுறாரு மக்களுக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நாங்கள் ஓட்டு போட வச்சோம், இன்ஃப்ளூயன்சராக செயல்பட்டோம். ஆனால் இப்போது இப்படி அரசு செயல்படுது அப்படிங்கிறத எங்களுக்கு மிக மோசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. முதலமைச்சர் விஜய் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிற நகராட்சி நிர்வாகத்துறையில் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க, சொத்து வரியை ஏற்றிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் மக்களுக்கு முன்னாடியே சொல்லணுமா வேணாமா? எதுவுமே சொல்லலை. இப்படி தான் பல விஷயங்களை பண்ணியிருக்காங்க. நோட்டீஸ் அனுப்பலை, அவங்களா வீட்டுக்கு, அப்புறமா வணிக கட்டடங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா கட்டணத்தை ஏற்றிட்டாங்க. இப்போ ஒரு 6 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு என்ன செய்வாங்க, 310 ரூபா கட்டுறாங்க அப்படின்னா, ஒரு வீட்டுக்கு கட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 10,010 ரூபா சொத்து வரி போட்டிருக்கிறாங்க சென்னையை பொறுத்த வரைக்கும். இப்போ எல்லா நகராட்சியிலையும் பார்த்தீங்க, எல்லா மாநகராட்சிலையும் சரி, நகராட்சியிலையும் சரி, எல்லாமே இந்த டீச்சருங்க ஸ்கூல் டீச்சருங்க இருக்காங்களா, அவங்கள விட்டு எடுக்கிறாங்க. இது வாடகை வீடா, சொந்த வீடா, இது எவ்வளவு சதுரடி, உங்கள்கிட்ட கார் இருக்கா, லேப்டாப் இருக்கா, கம்ப்யூட்டர் இருக்கா, எல்லாமே எடுக்கிறாங்க. எல்லா டீட்டெயிலும் எடுக்கிறாங்க. நீங்கள் யார், என்ன, உங்களுடைய பிஸ்னஸ் என்ன, எல்லா டீட்டெயிலும் எடுத்துகிட்டு போய் அந்த மாநகராட்சியில் கொடுக்குறாங்க. இப்போ கொடுத்த பிறகு என்ன ஆகும்னா, இது சொத்து வரியை ஏற்றி விடுவாங்க. நீங்கள் இவ்வளோவா, உங்கள் சொத்து இவ்வளோ இருக்குதா, சரி உங்கள் வீட்டு மதிப்பு இவ்வளோவா, அப்படி இப்படின்னு போட்டு எல்லாத்தையும் போட்டு இது பண்ணிடுவாங்க. இப்போ இந்த மாதிரி ஏற்றிருக்காங்கல்ல, இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 310 ரூபா கட்டியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 10,010 ரூபா ஏற்றிருக்காங்க. இப்போ பழைய வரி 310னா 10,010 ரூபா சொத்து வரி புது வரினா இப்போ 9,700 ரூபா அதிகமாக இதாயிருக்கு. 32 மடங்கு அதிகமான வரி செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கி ஏற்பட்டிருக்கு சென்னை மாநகராட்சியில். இது தமிழ்நாடு ஃபுல்லாக பரவாயில்ல, எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொத்து வரி வரும்போது ஏறி தான் வரும். உங்களுக்கு அவகாசம்லாம் நாங்கள் எல்லாம் கொடுக்க மாட்டோம். உங்களுக்கு சொத்து வரி ஏற்றிருக்கோன்னு நோட்டீஸ் அனுப்ப மாட்டோம். நாங்கள் வருமானத்தை ஏற்றுறதுக்கு எப்படி எங்கள்கிட்ட ஒரு சீக்ரெட் இருக்குன்னு பேசினாங்கல்ல நிதித்துறை அமைச்சர்லாம், மரியவேல் சொல்லலாம், அது ஆதவ அர்ஜுனா எல்லாம் பேசினாங்கல்ல, அந்த சீக்ரெட் இது தான். கேட்டால் திமுக அரசில் நீங்கள் ஒன்றுமே பண்ணலை, சொத்து வரியெல்லாம் ஏற்றலை, அதனால எல்லாத்துக்கும் குறைச்சி மதிப்பீடு பண்ணியிருக்கீங்க, அந்த ஒரு காரணத்தினால நாங்கள் இப்போ சரியான மதிப்பீடு போகிறோன்னு சொல்லி எல்லாத்துக்கும் சொத்து வரியை ஏற்றுறோம் அப்படின்னா இது என்ன ஒரு இது? நீங்கள் மக்களுக்கு நல்லது பண்ணுறேன்னு வந்திருக்கீங்களா, இல்லை கெடுதல் பண்ணுறதுக்குன்னே வந்திருக்கீங்களா? ஏற்கனவே மின்சாரத்தில் பில்லு ஏறி இருக்குது, அது சம்மந்தமாக எந்த விதமான அறிக்கையுமே நீங்கள் விடலை. திமுக ஆட்சி காலகட்டத்தில் 100 யூனிட்டுக்கு மின்சாரம் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பிரச்சனையே இல்லை, எந்த பஞ்சாயத்துமே இல்லை, அது பாட்டுக்கு நடந்துச்சு, கரெக்டான பில்லு வந்துச்சு. நீங்கள் ஒரு 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீன்னு சொன்னீங்க. மின்சார கட்டணத்தை மக்களுக்கே தெரியாமல் நீங்கள் ஏற்றி வச்சுருக்கிறீங்க. மின்சார கட்டணத்தை ஏற்றிருக்கீங்க, 200 யூனிட் கழிக்கிறீங்களா இல்லையான்னு கூட தெரியல. அப்படி இல்லாமல் நீங்கள் போட்டிருக்க அந்த ஸ்லாப் என்னன்னே தெரியல, மக்களுக்கு தெரியல. பில்லு அதிகமாக வருது. 2,000 ரூபா கட்டினவங்கலாம் 8,000 9,000 கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு சூழ்நிலை எதுக்காக உருவாக்குறீங்க? ஏன் இது பண்ணுறீங்க? உங்களை நம்பி வந்த மக்களுக்கு நீங்கள் செய்கிறது இது தானா? நல்லது தானா?
எல்லாம் உங்களுக்காக ஆதரவாக பேசின இன்ஃப்ளூயன்சர்லாம் நிறைய பேர் இப்போ வந்து உங்களுக்கு எதிராகவே பிரச்சாரம் பண்ணுறாங்க. எதுக்காக எதுக்காக விஜய்க்கு நம்ம ஓட்டு போட விட்டோம், எதுக்காக விஜய் வந்து நம்ம ஆதரித்தோம் அப்படிங்கிறது ரொம்ப வேதனையோட அவங்க இன்ஃப்ளூயன்சர்லாம் உங்களுக்கு ஆதரித்த இன்ஃப்ளூயன்சர் பேசுகிறாங்க. அப்படிங்கும்போது ரொம்ப சங்கடமாக இருக்குது. இது எப்படி நீங்கள் மின்சார கட்டண பிரச்சனையே பஞ்சாயத்து இந்த மாதிரி இருக்கும்போது திடீர்னு நீங்கள் ஆகஸ்ட் 6ஆம் தேதியிலேருந்து மறுமதிப்பீடு நோட்டீஸ் அப்படின்னு சொல்லி பழைய அரையாண்டு இதில் வந்து 310 ரூபா கட்டினவங்களுக்கு 10,010 ரூபா கட்டுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டிருக்கீங்க. மறு மதிப்பீடு அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் வரும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 440 சதுர அடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சொத்தோட தரைத்தளத்தை இவங்க எப்படி மதிப்பீடு போட்டிருக்காங்கன்னா 1000 சதுர அடி. 440 சதுர அடி தான் அந்த இடத்தோட மதிப்பு இடமே. ஆனால் இவங்க 1000 சதுர அடின்னு போட்டிருக்காங்க. முதல் தளத்தில் ஒரு 1000 சதுர அடி கட்டியிருக்கீங்க. மொத்தம் 2000 சதுர அடி கட்டட பரப்பு அப்படின்னு சொல்லி ஒரு கட்டணம் போட்டு மதிப்பீடு போட்டு அதில் வந்து இது குடியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இதை தெரிவித்து அதுக்கு ஒரு சொத்து மதிப்பு 76,222 அப்படின்னு சொல்லி அப்புறமா அது தள்ளுபடி எல்லாம் போட்டு 10,010 ரூபா போட்டிருக்காங்க. எப்படி? அதே போல் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்க, அப்பார்ட்மெண்ட் விலைக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஒரு 10 வீடு இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் 10 வீடு இருக்குன்னா எல்லாம் ஒரே சைஸில் தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். சிலருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா சொத்து வரி அப்படின்னு சொல்லிட்டு அதிகபட்சமாக போட்டிருக்காங்க. சிலருக்கு வந்து அவங்களுக்கு 300% போட்டிருக்காங்க, சிலருக்கு வந்து 200%, சிலருக்கு 100%, சிலருக்கு சதவீதமே இல்லை, பழைய சொத்து வரியாக கட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன முரண்பாடு? இவ்வளோ பெரிய முரண்பாடு எப்படி வந்துச்சு, எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இப்போ மக்களுக்கு இருக்குது. எப்படி நீங்கள் இதெல்லாம் கணக்கீடு பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ சென்னை அண்ணா நகரில் ஒருத்தர் 2025, 26 அதில் வந்து ஒரு 6 மாத காலகட்டத்தில் ஒரு சொத்து வரி கட்டியிருக்காரு, 5,000 ரூபா கட்டியிருக்காரு. இந்த சொத்து வரிக்கு இப்போ எவ்வளோ சொத்து வரி? 5,000 எங்கே இருக்குது? 28,000 ரூபா இப்போ கட்டுறாரு. இப்போ மறுமதிப்பீடு கூடுதலில் வந்து 28,000 ரூபா போட்டிருக்காங்க. இது எப்படி கட்ட முடியும்? இப்போ அவர் அண்ணா நகரில் இருக்காரு, பணக்காரர் இருப்பார், கார் வச்சிருக்கிறாரு, ஏதோ ஒன்று வச்சிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. 28,000 ரூபா சொத்து வரி நீங்கள் போட்டுருக்கீங்களே, மறுமதிப்பீடு எப்படி செஞ்சீங்க? ஆள் வந்து அளந்தாங்களா? ஏதாவது ஆள் வந்து டேப் வச்சு அளந்து உங்களுடைய மதிப்பீடு இவ்வளோ இருக்குது, உங்கள் இடம் இவ்வளோ இருக்குது, நீங்கள் பழைய சொத்து வரி எல்லாம் மறைச்சிருக்கிறீங்க, இல்லை புது சொத்து வரி இப்படி தாங்க அப்படின்னு ஏதாவது ஆட்கள் வந்து பேசுனாங்களா? ஒன்றுமே கிடையாது. நீங்கள் எப்படி எடுத்தீங்க? அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஜிஎஸ் அது மூலமாக எடுக்கிறது, அப்புறமா அரசு தரவு தர்றது, செயற்கைக்கோள் படம், இதை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி எடுக்க முடியும்? எப்படி வந்து நீங்கள் சொத்து வரியை நிர்ணயிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் பொதுமக்கள் மத்தியில் இப்போ அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்படி 300 மடங்கு 400 மடங்கு இது இந்த சொத்து வரி உயர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயம். ஏற்கனவே மின்சார கட்டண உயர்வில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க மக்கள். நீங்கள் 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீன்னு சொன்னது பொய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி நீங்கள் பழைய மாதிரி திமுக ஆட்சி காலகட்டத்தில் கொண்டு வந்த மாதிரியே நீங்கள் கொண்டாந்துருங்க, 100 யூனிட்டை மட்டும் கொடுங்க. நீங்கள் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்களோ அந்த இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் 200 யூனிட்டுன்னு போட்டு மின்சார விலையை ஏற்றி நீங்கள் அநியாயம் பண்ணுறீங்க, இப்போ சொத்து வரியையும் அநியாயம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ திமுக அரசு மேலே கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாங்க. சரி, அவர் சென்னை மாநகராட்சி ஆணையர் சமீரான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஏற்கனவே நாங்கள் வந்து மதிப்பீடு பண்ணியிருக்கிறோம், செயற்கைக்கோள் மூலமாக தான் இந்த மதிப்பீடு நடந்திருக்குது, குறைஞ்ச மதிப்பீடு உள்ள இடங்களுக்கு தான் சொத்து வரியை வந்து நாங்கள் அதிகப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. குறைஞ்ச மதிப்பீடு அப்படின்னு எந்த காரணத்தை சொல்கிறாரு? திமுக அரசு காலகட்டத்தில் அவங்களுக்கு சாதகமானவங்களை வச்சு குறைஞ்ச மதிப்பீடு போட்டு அந்த சொத்துக்கு மட்டும் நாங்கள் வரி ஏற்றிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் பொய், அப்பட்டமான பொய். இவங்களாம் வந்து எல்லா சொத்து வரியும் ஏற்றிட்டாங்க, நாங்கள் வருவாய் ஏற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் மாநகராட்சியில் வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளத்தை குறைங்க, உங்களுக்கு வருவாய் ஏற்றுறதை விட உங்களுக்கு சம்பளத்தை கொடுங்க, வாங்குகிற கமிஷனை குறைங்க, டெண்டரில் கமிஷனை குறைங்க, எல்லாத்துலேயும் குறைங்க. அதை விட்டுட்டு மக்களை பாதிக்கப்படுற மாதிரி சொத்து வரியை ஏற்றுறீங்க. சொத்து வரியை இதில் கவனத்தில் கையில் வச்சுருக்கிற முதலமைச்சர் விஜய் இதை கவனத்தில் கொள்ளணும். இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறான்னு சொல்லல. சரி, திருத்திய மதிப்பீடு சொத்து வரியை கொடுத்துருக்கீங்களா? இப்போ சொத்து வரி நோட்டீஸ் எல்லாத்துக்கும் வந்துருச்சு, எல்லாம் பார்த்துட்டு பகீர்னு ஆகிட்டான். நிறையா பேர் நெஞ்சு வலியில் கூட செத்துருப்பான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு அவகாசம் எவ்வளோ நாள்? வந்து நீங்கள் நோட்டீஸ் கொடுத்து அதுக்கப்புறமா ஒரு அவகாசம் கொடுத்து, கால அவகாசம் அதிகமாக கொடுத்து அவங்கள வந்து நேரடியாக வந்து அவங்களுடைய இது இருந்தால் ஆட்சேபனை தெரிவிங்க அப்படின்னு சொல்லணும். இப்போ வந்து வெறும் 15 நாள் உங்களுக்கு வந்து சொத்து வரியை கொடுத்தாச்சு. இந்த 15 நாளில் நீங்கள் சொத்து வரி கட்டணும், இல்லை அப்படின்னா உங்களுக்கு வர கரண்ட்டு எல்லாத்தையும் கட் பண்ணிடுவோம், இது தண்ணி எல்லாத்தையும் கட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த 15 நாள் அவகாசத்தினால உங்களால் தீர்வு பண்ண முடியுமா? ஆனால் சொத்து வரி உயர்த்தப்பட்டது தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அப்படி தான் ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு. இப்போ வந்து என்னென்னா
முன்ன காட்டிலும் பல மடங்கு 300 மடங்கு சொத்து வரி ஏற்றிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். அது இல்லாமல் இப்போ நடுத்தர மக்கள்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கெல்லாம் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா ஒரு 50 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா ஒரு வீடை வந்து வாங்கிடுவாங்க. இப்போ கிடுக்கிட்டுன்னு என்ன ஆகிடும், இந்த சொத்து வரி ஏறுனனால சொத்தோட மதிப்பும் ஏறி போகும். மதிப்பு ஏறுது அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது. பரம்பரை சொத்து வச்சுருக்கிறான், வரி வந்து ஒரு கணிசமான ஒரு வரியை கட்டினா போதும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கும்போது இப்போ என்ன பண்ணுறாங்க? இப்போ ஒருத்தங்க இருக்கிறாங்க, கவர்மெண்ட் வேலையில் இருக்காங்க, பென்ஷன் வருது, அவங்களுக்கு ஒரு சொந்த வீடு இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு 300% நீங்கள் சொத்து வரி ஏற்றுனீங்கன்னா அவங்க வாங்குகிற பென்ஷனை விட அதிகமாகிடுச்சுன்னா அவங்க எப்படி கட்டுவாங்க? சொத்து வரியை எப்படி கட்டுவாங்க? ஒன்றுமே புரியல. இது என்னென்ன மாநகராட்சி என்ன செய்கிறாங்கன்னா, எங்களுக்கு வந்து மாநகராட்சியில் வேலை செய்கிற பணியாளர்களுக்கு கிட்டத்தட்ட 270 கோடிலேருந்து 280 கோடி ரூபா வரைக்கும் கூடுதலாக நாங்கள் வந்து வருவாய் வேணும் எங்களுக்கு அப்படிங்கிறாங்க. வருவாய் வேணும்னா வேறு ஏதாவது விஷயத்தில் பண்ணுங்க. சொத்து வரியை ஏற்றி விட்டு மக்களை வந்து கடுமையான ஒரு பாதிப்புக்கு உள்ளாக்கிட்டு நீங்கள் வந்து எங்களுக்கு வருமானம் வேணுங்கிறதுக்காக மக்களை வந்து இவ்வளவு தூரம் துன்புறுத்தாதீங்க. நீங்கள் மாநகராட்சி மூலமாக மக்களுக்கு பெருசாக ஒன்றும் நல்லதும் பண்ணலை, கெட்டது பண்ணாதீங்க. சொத்து வரியை ஏன் இப்படி ஏற்றி வச்சுருக்கீங்க அப்படின்னு மக்கள் எல்லாமே இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இப்போ வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் வணிக நிறுவனம் எல்லாத்துக்குமே பண்ணிட்டீங்கப்பா, எல்லா சொத்து வரியெல்லாம் ஏற்றிட்டீங்க. அவங்க பண்ணுறாங்க, ஒரு ஹோட்டல் வச்சுருக்கிறாங்க, அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நீங்கள் சொத்து வரியை ஏற்றிட்டீங்க அப்படின்னா அது அவங்க சொந்த ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் சொத்து வரியை எதில் கொண்டு போய் காட்டுவாங்க? இதில் தான் காட்டுவாங்க. அவங்க விற்கிற பொருள்களில் தான் காட்டுவாங்க. இட்லி, தோசை, பூரி, பொங்கல் இப்படின்னு நீங்கள் போய் சாப்பிட போகிற எல்லாத்துலேயுமே சொத்து வரியை அதிகப்படுத்திடுவாங்க. அதே போல் அவங்க வாடகைக்கு இருக்காங்கன்னா வாடகை உரிமையாளர் என்ன செய்வாங்க? சொத்து வரியை ஏற்றிட்டாங்க, வாடகை ஏற்றுங்க. இப்போ வீட்டுக்கும் அதான் நடக்கும். வீட்டில் குடியிருக்கவங்களுக்கும் என்ன செய்வாங்க? வாடகை வரியை ஏற்றி விட்டுருவாங்க. இப்படி தான் நிறைய விஷயங்கள் நடக்கும். நீங்கள் ஏன் சொத்து வரியை ஏற்றிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இப்போ கேட்கப்படணும். 300% நீங்கள் சொத்து வரியை ஏற்றி வச்சுருக்கீங்க. இது சரியா தப்பா? நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். சொத்து வரி ஏற்றுனது சரியா தப்பா? கரண்ட் பில்லை ஏற்றிருக்கீங்க, அதுக்கு இன்னும் சரியான தீர்வு இல்லை. அந்த தீர்வை எப்படி சரி செய்ய போகிறீங்கன்னு தெரியல. இப்போ கரண்ட் பில் வந்த பிறகு தான் தெரியும். திரும்பவும் மக்கள் வந்து ஒரு போராட்ட காலத்துக்கு இறக்கி விட்றாதீங்க. ஜென்சி நாங்கள் கும்பல் இருக்குது, நாங்கள் அவங்கள வச்சு பார்த்துக்கோன்னா அவங்க தான் இப்போ சமூக வலைதளங்களை வச்சு உங்களை கிளிகளின்னு கிளிக்கிறாங்க. யாரெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ, முதலமைச்சராக விஜய் வரணும்னு நினச்சாங்களோ அவங்க எல்லாருமே தான் இப்போ கிளிகளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. தயவு செய்து மின்சார வரி, மின்சார கட்டணம், சொத்து வரி இதெல்லாம் குறைக்கிறதுக்கு வேலையை பாருங்கள். பழைய திட்டம் திமுக அரசை செயல்படுத்துச்சுல்ல, அந்த திட்டத்தை அப்படியே கொண்டு வாங்க. உங்களுக்கு வருவாய் வேணும், நாங்கள் வந்து யார்கிட்டையும் லஞ்சம் வாங்கலை, யார்கிட்டையும் நாங்கள் துன்புறுத்தலை, நாங்கள் வந்து நேரடியாக வேலை பார்க்குறோம், அதனால நாங்கள் சொத்து வரியை ஏற்றுவோம், மின்சார கட்டணத்தை ஏற்றுவோம் அப்படின்லாம் சொல்கிறத எங்களால் ஏற்றுக்கவே முடியாது. யாருனாலையும் ஏற்றுக்க முடியாது. மக்கள் ரொம்ப பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சொத்து வரி ஏற்றுனதில் இதுக்கு தாவேக அரசு என்ன முடிவெடுக்க போகுது, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.